அணுசக்தியை வச்சு எனர்ஜி தயாரிக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் சின்னூண்டு நூலளவு தப்பு நடந்தால் கூட அது இருக்கிற ஊரே இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 100லேருந்து 150 வருஷத்துக்கு யாருமே அங்கே வாழ முடியாதுன்னு ஆயிடும். இப்படி இருக்கையில் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க சின்னூண்டு ஒரு ஸ்டோர் ரூமில் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குறத பற்றி யோசிச்சு பாருங்களேன். டேவிட் ஹாகன் இவன் யூஎஸ்ஏவோட மிச்சிங்கன் மாகாணத்தை சேர்ந்த ஒரு 17 வயசு ஸ்கவுட்ஸ் பையன். ஸ்கவுட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, என்சிசி கேடட் கப்ஸ் இருக்கு அவங்க ஸ்கூலில். அதுதான் இவன். நீங்கள் நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதில் நியூட்ரானை உருவாக்கி செலுத்தக்கூடிய நியூட்ரான் சோர்ஸுங்கிற மிஷினை நிஜமான கதிர்வீச்சையும் அணுசக்தி வெளிப்படுத்தக்கூடிய மெட்டலை வச்சு செஞ்சுருக்கான். இப்படி ஹைலைட் என்ன தெரியுமா? எங்கால அவனோட விரட்டு தைரியத்தையும் ஒரு பழைய புக்லேருந்து படித்த கொஞ்சம் நாலேஜ் மட்டுமே வச்சு அவன் வீட்டுக்கு பின்னாடி இருந்த சின்னூண்டு ஷெட்டில் எந்த ஒரு சேஃப்டி க்ளவுஸ் எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் அதை கண்டுபிடிச்சிருக்கான். டேவிட் பற்றி சொல்லணும்னா ஒரு சாதாரண பையனே கிடையாது, நல்ல ஒரு புத்திசாலியான பையன். அவனுக்கு கெமிஸ்ட்ரி மேலே அளவு கடந்த ஆர்வம் இருந்திருக்கு. இந்த ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி அவங்க தாத்தா அவனுக்கு கோல்டன் புக் ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு பயங்கரமான புக் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த புக்கு மேலே அளவு கடந்த பாஸ்தை வச்சுருந்தான் அவன். அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டையும் சேலஞ்சாக எடுத்து செய்ய ஆரம்பித்தா. எந்த அளவுக்குன்னா அதில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் குளோரோஃபார்மை மோந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ரேஜஸ். அந்த குளோரோஃபார்மை மோந்து பார்த்து 2 மணி நேரத்துக்கு மயங்கி விழுந்துட்டானாமா. குளோரோஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, கர்ச்சீஃபில் ஒரு லிக்விடை முக்கி ஒரு பொண்ணோட மூக்கிட்ட வச்சு அந்த பொண்ணு உடனே மயங்கி விழுந்துடல. கடத்துறதுக்கு முன்னாடி ஒரே நொடியில் மயங்கி விழாது, அதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். சினிமாவில் அப்படி தான் காட்டுவாங்க. நெவர் மைண்ட். இந்த மாதிரி சின்னதாக எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு இருந்த எங்கால் எப்போ ஹைலைட்டாக போனார்னா இந்த நியூட்ரான் சோர்ஸை கண்டுபிடிக்கும் போது தான். இந்த நியூட்ரான் சோர்ஸ்க்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதுக்கு எக்கச்சக்கமான மெட்டீரியல் தேவைப்பட்டிருக்கு. அது எங்கேருந்து எடுத்தா தெரியுமா? ஹோம்மேடாக செஞ்ச அந்த பொருளை ஹோமில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சு முடித்தான். எப்படின்னு சொல்லிட்டா, வீட்டில் நெருப்பு பற்றி எரிஞ்சால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அணைக்கிறதுக்கான ஸ்மோக் டிடெக்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்மோக் டிடெக்டார்ஸ்லேருந்து அமெரிசியம்ங்கிற மெட்டல் எடுத்தான். நம்ம ஆளினர் அழகுராஜா கவுண்ட் பண்ணி பெட்டர் மார்க்ஸ் லைட்டில் கப்பு மேண்டல்னு சொல்லி செஞ்சிருக்கு விளக்கு வரல, அந்த மேண்டல்லேருந்து தோர்சியம்ங்கிற மெட்டல் எடுத்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பழைய வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டில் வைக்கும் போது பச்சை கலரில் ஜம்முன்னு ஜொலிக்கும். அதுக்கு காரணம் ரேடியம். அந்த ரேடியமை அதுலேருந்து எடுத்தான். அப்புறம் ஒரு $1000 மதிப்பிலான லித்தியம் பேட்டரி வாங்கிட்டு வந்து அதுலேருந்து லித்தியம் எடுத்தான். இது எதுவும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் கிடையாது, வீட்டிலேயே அணுசக்தி கதிர்வீச்சு உருவாக்குறதுக்கான ஒரு ஹோம்மேட் ரெசிபி. இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும் போது என்ன நிலைமைக்கு ஆலோசி தெரியுமா? சாதாரணமாக இருக்க வேண்டியதை விட 1000 மடங்கு ரேடியேஷன் லெவல் அங்கே அதிகமாக இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சில பேர் ஓடிட்டு இருந்த அணில் பச்சையாக ஜொலிச்சதாக கூட சொல்லியிருக்காங்க. இப்படி நடக்கும்போது உடனே FBI சீனில் வரணும். ஏன் வரலன்னா வருவாங்க, வேற யாரும் சொல்லி கொடுத்து வரல, இவராக போய் சிக்கிக்கிட்டார்.